ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, விஜய் வந்துட்டு காவேரி கூடயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக சாரதா வீட்டுக்கு வர போகிறாரு. ஸோ இதில் விஜய் வந்து காவேரி தான் முக்கியம், தன்னோட குழந்தையும் பொண்டாட்டியும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் கிளம்பி வந்தது யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து பாட்டிக்கிட்ட வந்துட்டு வாக்குவாதம் போகுது இல்லையா. ஸோ அப்போ வந்து விஜய் சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா காவேரியை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லைங்கிறது எனக்கு தெளிவாக புரியுது, இனிமேல் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறாரு. அதுக்கு உடனே பாட்டி கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன விஜய் நீ பேசிகிட்டு இருக்க, உன்னை வந்துட்டு இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காவ, அவள் தான் முக்கியம்னு சொல்லி பேசுகிற, அப்போ நாங்களாம் உனக்கு முக்கியம் இல்லையா, இந்த சொத்து பத்தெல்லாம் யார் என்ன பண்ணுறது அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா, பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வேணாமா அதுவும் உனக்கு முக்கியம் இல்லையா, என்ன பேசிகிட்டு இருக்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு நான் இப்போ என்ன பண்ணணுமோ இனிமேல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு என்னங்க இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேசிகிட்டு இருக்கும்போதே தாத்தா வந்துட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சைலண்ட்டாக முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ விஜய் வந்து அங்கேருந்து பேகு அவரோட ட்ராலி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராரு. பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. டே விஜய் என்னப்பா பண்ணுற, எங்கப்பா கிளம்பிட்ட அப்படின்னோடனே, நான் அங்கே போகிறேன் தாத்தா, காவேரி வீட்டுக்கு நான் போயிடுறேன், உங்களுக்கு தான் காவேரி ஏற்றுக்க பிடிக்கல, அதனால நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ இவர் கிளம்பி வெளியே போனதுக்கப்புறமா பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு அவளை விஜயோட வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வைக்கணும்னு நினச்சேன். கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் பேரனையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி காவேரி மேலே இன்னமும் கோவமாயிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நேராக சாரதா வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரிக்கு ரொம்பவும் ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ இவர் இவ்வளோ கோவத்தோட வீட்டுக்கு போயிருக்காரு, வயசானவங்க வேறு, அவங்க இவர் பாட்டுக்கு டென்ஷனில் ஏதாவது பேசி ஏதாவது ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னும் நம்ம மேலே கோவம் தானே படுவாங்க பாட்டி. ஏற்கனவே பணத்தை வச்சு நீங்கள் பணத்தால் இது பண்ணிடுங்க, விஜய் வந்து கைக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினவங்க அவங்க. இப்போ போய் விஜய் வந்து என்ன பேச போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கங்கா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் விஜய் பார்த்து பாருடி, நீ தேவையில்லாமல் இந்த நேரத்தில் மனசை போட்டு உழப்பிட்டு இருக்காது, அது குழந்தையும் பாதிக்கிண்டி, அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. ஸோ சாரதா இதுக்கெல்லாம் எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டியும் கூட உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, விஜயை பார்த்த உடனே இவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னா, கையில் வந்து இவர் அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு வாசலில் நிற்கிறாரு. ஸோ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, வீட்டில் போய் பேசி அவங்கள சமாதானப்படுத்திட்டு காவேரியை இவர் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இவர் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. அந்த ஷாக்கில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வான்னு கூட கூப்பிடாமல் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே டக்குன்னு குமரன் சுதாரிச்சுட்டு, விஜய் ஏன் அங்கேயே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளர கூப்பிடுறாரு. அப்போ உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வந்துட்டு சூழ்நிலை இப்போ சரியில்லை, அதனால் நான் இங்கே இருக்கலான்னு வந்துட்டேன், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ இதை கேட்டோடனே சாரதாக்கு வந்து ஒரு சைடு மனசில் ரொம்பவும் சந்தோஷம் வருது. தன்னோட பொண்ணு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட பையனே நம்ம பொண்ணை தேடி வந்துட்டாப்லையே, ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு வருஷத்துக்காக நடிக்க வச்சவர் இப்போ பொண்ணு குழந்தையும் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், இதை வச்சு அவங்க ஏதாவது பேசுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு உறுத்தலும் இருக்குது. ஸோ யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, என்ன சாரதா நீ இப்படியே நின்றுட்டு இருக்க, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாப்ல அந்த பையன், அதுவும் காவேரியே வேணும்னு முடிவெடுத்துட்டு அந்த பையன் வந்துட்டாப்ல, நீ என்ன இப்படியே நின்றுட்டு இருக்க, போ சாரதா போய் கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே என்ன இப்போ கூட ஒன்றுமே வானு கூப்பிடலேன்னு விஜய் வந்துட்டு, ஐயோ இவங்களும் நம்மளை ஏற்றுக்கலையோ, இப்போ வரைக்கும் நல்லா தானே பேசுனாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலேன்னு சொல்லி விஜயும் முழிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து அவங்க ஆரத்தி தட்டோட வராங்க. வந்து இப்போ தான் முறையாக மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார வரப்போகிறாரு, நம்ம எல்லாரும் மனசு வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிறனால ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா அவர் வந்துட்டு அன்புக்காக அந்த சொந்த பந்தத்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஏங்குற ஒரு மனுஷன் இல்லையா, அதனால் வீட்டுக்குள்ளார வராரு. ஸோ வந்துட்டு அவங்க உட்காந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே இருந்த அந்த குட்டி போர்ஷன்லேயே நாங்கள் வந்துட்டு நானும் காவேரியும் அங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால என்ன தம்பி நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, சாரதா விடுடி, இவ்வளோ நாள் கழித்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, சின்னஞ்சிறுசுங்க ஏதாவது தனியாக பேசுவாங்க, அவங்க அங்கே போர்ஷன்லேயே இருந்துக்கிட்டோம், ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் தம்பியை தாண்டியே நம்ம போய் பேசிட போகிறோம், நீங்கள் போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க கிண்டலா. ஸோ எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் சைடு என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் வந்து தாத்தா யோசிச்சுட்டே இருக்கிறாரு.
இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ காவேரியும் நம்மக்கிட்ட வந்து கஷ்டப்படுவோம் நம்மக்கிட்ட சொல்லலை, நம்ம பொண்டாட்டியும் இப்படி வந்து நம்மக்கிட்ட மறைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கே கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க, விஜய் தாத்தா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி நீ உங்கள் அட்டன் பண்ணி தாத்தா சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே தாத்தாக்கு என்ன பேசுதுன்னே டக்குன்னு தெரியல. உடனே காவேரி அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு இது வரைக்கும் நடந்தது எதுவுமே தெரியாதுமா, விஜய் வந்து வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னோடனே இவங்க உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஒருவேளை கன்சீவாக இருக்கதே சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாத்தா பேசினதை வச்சு பார்க்கும்போது இது அவர் சொல்லலை அப்படிங்கிறது தெளிவாக காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவர் சொல்ல வந்தது இந்த டிவோர்ஸ் மேட்டர் வந்துட்டு வீட்டில் வந்து லாயரை கூப்பிட்டு வந்து பேசினாங்க. விஜய் கிட்ட தெரியாமல் இதெல்லாம் பண்ணாதீங்க, விஜய் வந்தோடனே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருப்பாங்க, உன்னை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாதுமா, நானும் இதில் உடந்தையாக இருப்பேனோன்னு நினச்சி நீ தப்பாக நினச்சிடாதுமா, நான் அப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேசுகிறாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, தாத்தா எனக்கு அது தெரியும் தாத்தா, நீங்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், விடுங்க தாத்தா பரவாயில்ல அப்படின்னோடனே விஜய் எங்கம்மா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. விஜய் வந்துட்டு கண்ணை காட்டுறாரு. இருந்தாலும் இங்கே தான் தாத்தா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் விஜயும் காவேரியும் பழைய மாதிரி அந்த வீக்கா லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்துட்டு திரும்பவும் வரப்போகுது. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் பாட்டிக்கு வந்து காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிய வரும்போது அவங்க அதை வச்சு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரும் எபிசோட்ஸில் தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.